வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான நியூஸ். அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இதை தான். அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷமும் அதாவது 2025லேயுமே பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், செலெக்ஷன் போஸ்ட்டு, எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர் எல்லா எக்ஸாமுமே திரும்ப வரப்போகுது. ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ வரப்போகுது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 3 டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். இதுக்கு நார்மலாக ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது, அதனால இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்து 4வதுல இருந்து தான் மெயினான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 ஏப்ரல் 16 வரும். மே 15 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூன் ஜூலைல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே, அடுத்தது சிஜிஎல் எக்ஸாம். இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. ஸோ சிஜிஎல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 22 வரப்போகுது. மே 21 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூன் ஜூலைல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ நல்லாவே டைம் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாமே ஜூன் ஜூலை தான். 6 மாதத்துக்கு மேலே இன்னும் டைம் இருக்குது. அப்படின்னால நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அடுத்த வருஷம் எஸ்எஸ்சியில் நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். சிஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மே 16 வரப்போகுது. ஜூன் 14 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை ஆகஸ்ட்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்தது சிஹெச்எஸ்எல். இதுக்கு 12th முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு 10th 11th 10th 12th அடுத்ததாக கிராஜுவேஷன் அந்த மாதிரி மூணு பேருக்குமே தனித்தனியாக நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேகன்சி வரும். அது நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப தான் நம்ம கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். சிஜிஎல் எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு 12th இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே மேல் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே 27 வரப்போகுது. ஜூன் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை ஆகஸ்ட்ல தான் இதுக்கான எக்ஸாமும் இருக்க போகுது. அடுத்ததாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் எக்ஸாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் 26 வரப்போகுது. ஜூலை 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். செப்டம்பர் அக்டோபர்ல தான் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஸ்டெனோகிராஃபரும் வரப்போகுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 29 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஆகஸ்ட் 21 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அக்டோபர் நவம்பர் 2025 தான் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். இன்னும் 1 இயர் இருக்குது. அடுத்ததாக ஜூனியர் இன்ஜினியருக்குமே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆகஸ்ட் 5 நோட்டிஃபிகேஷன் வரும். ஆகஸ்ட் 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அக்டோபர் நவம்பர்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ அடுத்து கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னா இதை நீங்கள் விட்டுருங்க. இது கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் இன் டெல்லி போலீஸ். ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடியும் இருக்குது. டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுமே வரப்போகுது. செப்டம்பர் 2 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அக்டோபர் 1 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நவம்பர் டிசம்பர் 2025 இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து கான்ஸ்டபிள் டிரைவர் இன் டெல்லி போலீஸ். ஸோ இதுக்கு செப்டம்பர் 19 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அக்டோபர் 12 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நவம்பர் டிசம்பர்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். இதே டெல்லி போலீஸ்ல ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரிகளுக்குமே வரப்போகுது. இதுக்கு அக்டோபர்ல நோட்டிஃபிகேஷன் வரும். 5 நவம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசம்பர் 2025, ஜனவரி 2026 அந்த டைம்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் ஒயர்லெஸ் ஆபரேட்டர், டெலி பிரிண்டர் ஆபரேட்டர், இதுவுமே டெல்லி போலீஸ்ல தான். ஸோ டெல்லி போலீஸ்ல இருந்து 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் 14 வரும். நவம்பர் 6 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசம்பர் ஜனவரியில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அதாவது 2025 டிசம்பர் 26 ஜனவரிலாம் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். இது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். இதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து நிறைய பேர் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 வரப்போகுது. நவம்பர்ல தான் வரப்போகுது. ஓகே, நவம்பர் 11 நோட்டிஃபிகேஷன் வரும். டிசம்பர் 15 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் ஏப்ரல்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தான். ஸோ இப்போ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே நான் ஆல்ரெடி 200 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். 200 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். அதை ஆல்ரெடி நான் முன்னாலே கொடுத்துட்டு அதை நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா கூட உங்களால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையுமே கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஜூன் ஜூலைல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வரப்போகுது. செலெக்ஷன் போஸ்ட் சிஜிஎலுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைல தான் வரப்போகுது. ஸோ இன்னும் உங்ககிட்ட 200 நாள் இருக்குது. ஓகே, நான் அந்த 200 நாளுமே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் தான் கொடுத்துருப்பேன். இந்த எல்லா எக்ஸாமுக்குமான கம்ப்ளீட் சிலபஸ் நம்மளுடைய கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த 200 டே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். எஸ்எஸ்சியில் கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து அதிகமான ரிசல்ட் கொடுத்தது நம்ம சேனல் தான். இன்னமும் நம்ம கண்டென்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே, லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே ரீசெண்டாக வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கோர்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். கண்டினியூஸாக நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். கன்ஃபார்மாக 100% அடுத்த வருஷம் வந்து உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி ரயில்வேயுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ரயில்வே, ஏஎல்பி, டெக்னீஷியன், அடுத்ததாக என்டிபிசி, குரூப் டி எல்லாமே வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதுக்கும் இதே சிலபஸ் தான். அது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் அந்த 200 டே ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒரு 30 எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அடுத்த வருஷம் வந்து எல்லாருமே வந்து போஸ்டிங் வாங்க முடியும். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.